3 நாள் தொடர்ந்து லீவ் விட்டோடனே அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா, அப்பா எப்போதுமே ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதில் ஏதாவது விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனி டைம் கொல்லையிலேயே தான் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட அவங்களால உட்காந்துருக்க முடியாது. விவசாயம் பண்ணவங்களால கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க முடியாது. சின்ன இடமா இருந்தாலும் அதில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்பாவும் அப்படி தான். சின்ன இடம் கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அதில் என்ன நம்ம முளைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாய், வெங்காயம், கத்திரிக்காய் இப்படி சொல்லி ஏதாவது வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எனி டைம் கொல்லையில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன தான் கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்தாலும் விவசாயத்துக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்குதான்னா கண்டிப்பாக கிடையாது. விவசாயிங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க விளைவிக்கிற காய்கறிகள் அந்த அளவுக்கு ரேட்டுக்கு போகிறது கிடையாது. அதில் லாபமும் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு இது மூலமாக நிறைய சந்தோஷம் கிடைக்கிது. அவங்களால விவசாயம் பண்ணவங்களால விவசாயத்தை கண்டிப்பாக எப்போதுமே விட்டுட்டு இருக்க முடியாது. எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். யாராருக்கெல்லாம் உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.